நமஸ்தே. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா தேர்வுகளை பற்றி இப்போது பார்ப்போம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா தற்போது 9 நிலை தேர்வுகளை நடத்தி வருகிறது. பரீக்ஷா பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேஷிகா, விஷாரத் பூர்வார்த், விஷாரத் உத்ராரத், பிரவீன் பூர்வார்த் மற்றும் பிரவீன் உத்ராரத் என 9 நிலை தேர்வுகள் உள்ளன. ஒவ்வொரு தேர்வுக்கும் தனித்தனி சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் வழங்கப்படுகின்றன. சான்றிதழ்கள் ஹிந்தி பட்டப்படிப்பிற்கு சமமான மதிப்பை கொண்டுள்ளன. ஹிந்தி பிரச்சார சபா தேர்வுகள் வருடம் 2 முறை, அதாவது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்று வருகின்றது. 9 நிலை தேர்வுகளை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா நடத்தி வருகிறது. பரீக்ஷா பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா பிரவேஷிகா, விஷாரத் பூர்வார்த், விஷாரத் உத்ராரத், பிரவீன் பூர்வார்த் மற்றும் பிரவீன் உத்ராரத் என 9 நிலை தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. மொழிகள் பல தெரிந்து வைத்து கொள்வதில் தவறில்லை. அதுவும் நமது இந்திய நாட்டில் பரவலாக பேசப்பட்டு வரும் மொழி ஹிந்தி மொழி. அதனை கற்று தேர்ச்சியடைந்து இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. நமஸ்தே. என்னுடைய பூஜா ஹிந்தி கிளாஸ் யூடியூப் சேனலில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை பற்றியும் சபா நடத்தும் எக்ஸாம்ஸ் பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு ஹிந்தி டீச்சர், ஹிந்தி பிரச்சாரக். 1991லேருந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா எக்ஸாம்ஸ் அனைத்தையும் எழுதி பாஸ் பண்ணி 1997லேருந்து நான் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் ஒரு பிரச்சாரக்காகவும் இருக்கிறேன். 2 கான்வகேஷனையும் நான் அட்டன் பண்ணினேன். அதாவது விஷாரத் கான்வகேஷன் திருச்சியிலையும் பிரவீன் கான்வகேஷன் சென்னையிலையும் நான் அட்டன் பண்ணினேன் நேரில். அப்போ தான் எனக்கு ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு வந்தது. ஸோ 1997லேருந்தே நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரேன். என்னுடைய மாணவ செல்வங்களை ஹிந்தி பிரச்சார சபா நடத்தும் தேர்வுகளுக்கு அனுப்பிட்டு வரேன். நல்ல முறையில் அவர்களுக்கு கிளாஸஸ் எடுத்து அனைவரையும் ஹிந்தி மொழியிலும் ஹிந்தி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற வைப்பது மட்டுமே என்னுடைய குறிக்கோளாக வைத்துள்ளேன். என்னிடம் சுமார் இதுவரைக்கும் ஒரு 1000 மாணவர்கள் படித்து பயன்பெற்றுள்ளனர். விருப்பமுள்ள மாணவர்களால் மட்டுமே இந்த தேர்வுகளை எழுதி நல்ல முறையில் தேர்ச்சி பெற முடியும் என்பது மட்டும் தெள்ள தெளிவாக என்னால் சொல்ல முடியும். மாணவர்கள் விரும்பி வந்து படிக்கணும். பெற்றோர்கள் முதலில் ஹிந்தி மொழி கல்வியை புரிந்து கொண்டு தங்களது குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து வகுப்பில் சேர்ந்து படிக்க வைத்தல் மிக மிக நல்லது. பேரண்ட்ஸ் முதல்ல இந்த கல்வியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு லாங்குவேஜ், புதுசாக நம்ம ஒரு லாங்குவேஜ் சொல்லித்தர்றோம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு, அது கட்டாயம் அவசியம் உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்டோடு வந்து படிக்கும்போது அந்த மொழியையும் அந்த எக்ஸாம்ஸையும் நல்லா அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.